வணக்கம். அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு அறிவாலயத்துக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார். அந்த செய்தி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ரெண்டாவது, மோடியை பார்த்து காப்படித்த அறிவாலயம் விளம்பரத்தில் கோட்டையை விட்டு வேதனை அடைய செய்திருக்கிறது முதலமைச்சர். ஸோ இந்த ரெண்டு செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. அதை பற்றி பேசிவிட்டு பிறகு அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை தரேன், அதையும் பாருங்க. அதில் இருக்கக்கூடிய உண்மையை பற்றி விரிவாக பேசுவோம். இந்த வீடியோவில் என்ன காட்சிகளை நீங்க பாத்தீங்க? ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் விசிகாவை சார்ந்தவர், அவரு யாரை கண்டிக்கிறார் பாத்தீங்களா? மோடியை கண்டித்து தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆனா அவருடைய உள்ளத்துல இருப்பது யாருக்கு எதிரான கோஷம்? நம்ம முதல்வருக்கு எதிரான கோஷமா இருக்குது. எப்போதும் உள்ளத்துல இருப்பதுதான் உதட்டில் வரும் என்று சொல்லுவாங்க. அப்படிதான் விசிகாவுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளரை பொறுத்த வரைக்கும் மோடியை கண்டிப்பதற்கு பதிலாக நம்ம முதல்வரை கண்டிக்கின்றார் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர். ஏன் இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளுங்க. இந்த விசிகா பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்குது. ஆனா இருந்து என்ன பயன்? ஒரு பலனும் அடையவே இல்லை. என்ன கூட்டணி ஆட்சி தர போறாங்களா, இல்ல அதிக தொகுதிகளை இப்ப தர போறாங்களா, இல்ல 5 ஆண்டு காலம் நாம திமுக கூட்டணியில் இருந்தோம், என்ன பலத்தை பெற்றோம்? இல்ல தலித்து மக்களுக்கான உரிமையை என்னத்தை பெற்று கொடுத்திருக்கிறோம்? வேங்க வயல்ல மலத்தை கலக்கிறான், ஆணவ கொலைகள் அதிகரித்து போச்சு, ஆவுன்னா தலித்து மக்களையே கைது பண்ணி உள்ள போட்டுறாங்க. ஒட்டுமொத்த தலித்துகளும் குற்ற பரம்பரை மாதிரி காவல்துறை நம்மளை பார்க்குது. கொடியேற்ற முடியல, கோயிலுக்கு போக முடியல, நம்ம ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றால் கூட பதவி ஏற்க முடியல, கிராம சபை கூட்டத்துக்கு நம்மளால போக முடியல, எங்கேயாவது அமைச்சருடன் நம்ம போய் கலந்துகிட்டா நீ எஸ்யாமான்னு கேட்டு பொதுத்தளத்திலே அமைச்சர் பொதுமக்கள் அவமானப்படுத்துறாங்க. திமுக ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வரைக்கும் தலித் என்றாலே ஏளனமா பாக்குறாங்க. இதெல்லாம் இவங்க மனசுல பாத்தீங்கன்னா ஆறாத வடுவா இருக்கும் போல இருக்குது. அதனால தான் மோடியை கண்டிக்க வேண்டியவங்க முதல்வரை கண்டிக்கிறாங்க. அதுலயும் விசிகா தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் கடவுளுடைய பெயரை சொல்லிக்கிட்டு எழுந்திருப்போம். ஆனா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி பெயரை சொல்லிக்கிட்டே தான் எழுந்திருப்பாரு. நல்ல விதமா சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு புராண கதையே இருக்கிறது. எப்போதும் அரிய பாத்தீங்கன்னா தினந்தோறும் நிந்தித்து கொண்டே இருந்து கடைசியில வைகுண்ட பதவி அடைந்தானா. ஏண்டான்னு பார்க்கும் பொழுது அவன் சதாகாலம் என்னை போற்றுகின்றானோ இல்லையோ, என்னை தூற்றிக் கொண்டே இருந்தான், அவன் என்னை நினைச்சுக்கிட்டே இருந்தான்டா, அதெல்லாம் வைகுண்ட பதவி அடைஞ்சான், தீயவனாக இருந்தாலும். அந்த மாதிரி மோடியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நைட்ல தூக்கத்துல இருந்து வெளியே நடமாடுற வரைக்கும் மோடி எதிர்ப்பு என்ற ஒரே மனநிலை இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய இந்த நிர்வாகிகள் நம்ம முதல்வரை கண்டிக்கின்றார்கள். படுக்குன்னு புடுங்கிக்கிட்டாங்க மைக்க. பாத்துக்கப்பா, தேர்தல் நெருக்கமா இருக்கிறது, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்துவிட போறாங்க, தேர்தல் வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிவிட்டு உள்ளடி வேலையில இறங்கி விசிகாவரை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சிக்கு சக்கு சக்குன்னு குத்திர போறாங்க ஓட்ட. அதுக்கப்புறம் திமுக தோத்துச்சுன்னா கட்சியே இருக்காது, பாத்துக்குங்க. ஏன்னா பொது மேடையிலே பாத்தீங்கன்னா முதல்வரை கண்டிக்கின்றார்கள் விசிகா நிர்வாகிகள். அது மட்டும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கின்ற வீடியோவை பாருங்களேன், நமக்கே பரிதாபமா தான் இருக்குது. ஆனா திமுக காரங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஒருவேளை அதிமுக கூட்டங்கள்ல உயிரிழப்பு நிகழ்ந்தால், இல்ல தவேக கூட்டங்கள்ல உயிரிழப்பு நிகழ்ந்தால் ஓடி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டோம். ஆனா எவனாவது ஃபாலோ பண்ணானா அப்படின்னு நீலி கண்ணீர் வெடிப்பதற்கும் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கின்ற அளவுக்கு நடிப்பதற்கும் நிறைய நடிகர்கள் திமுகவில் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்துல பொன்னம்மாள் என்ற 75 வயது மிக்க ஒரு பெண்மணி வெப்பம் தாங்காம சுருண்டு விழுந்து உயிரிழந்து விட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் எந்த மீடியாவும் பேசாது. இவங்கெல்லாம் எப்படி வராங்க ஆர்ப்பாட்டத்துக்கு, வயதானவர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. திமுக காரங்க சதி பண்றாங்களாம். என்ன சதி அப்படின்னு பார்க்கும்போது அது சதி என்பதை விட மிரட்டல் என்றே சொல்லலாம். தவறுமா, மோடியை பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திட்டான். நம்ம போராடினா தான் மீண்டும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுப்பான் அப்படின்ற ஒரு பொய். ரெண்டாவது, இந்த போராட்டத்துக்கு நீ வரலன்னு வச்சுங்களேன்,
நான் உங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டேன், சம்பளமும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்பாவிகள், அதுவும் வயதானவர்கள், நாங்கள் வரஞ்சாமி எந்த வண்டியில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரியில் ஏற்றின்னு வந்து கோயம்புத்தூர் அன்னூரில் போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டத்திலேயே ஒரு உயிர் போயிருக்குன்னா திமுகவுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தான் போயிருக்குது. வேற எந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திலையும் எனக்கு தெரிஞ்சு போல. பொதுக்கூட்டங்களில் போயிருக்குது, மாநாடுகளில் போயிருக்குது, ரோட் ஷோவில் கூட தவேக்காவில் போயிருக்குது. ஆனால் முதன்முறையாக 2 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு உயிர் போயிருக்குது. இது எனக்கு தெரிந்த அரசியல் வரலாற்று இதான் புதுசு. அந்த அளவுக்கு திமுக காரன் வந்து பாத்தீங்கன்னா அழைத்து வந்தவங்களிடத்துல அலட்சியமாக நடந்துட்டு இருக்கான். கூட்டு வந்திருக்கவங்க 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய வயதானவர்கள். அவங்க வருகின்ற போது அவங்களுக்கான மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி எல்லாம் கொடையாவது கொடுத்துருக்கலாம். எதுவுமே இல்லாம நட்ட நடு வெயில்ல நின்றுக்கிட்டு மோடி மீது இருக்கக்கூடிய வன்மத்தை நீங்க மணிக்கணக்கா கொட்டிட்டு இருப்பீங்க. அது வரைக்கும் இந்த வயதானவர்கள்லாம் தலைவிதியேன்னு கேட்டுக்கிட்டு நிக்கணுமா? நம்ம அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சாமி, இவங்களுடைய விளம்பர அரசியல், இப்போ தேர்தல் நெருக்கமாகி போச்சு, வாக்கு அரசியல், அதற்காக உண்மை என்னன்னு தெரியாம வயதானவர்கள்லாம் கூட்டு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்லிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த அம்மா மயங்கி வந்து செத்து போச்சு, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டித்து இருக்கின்றார். இதுக்கு காரணமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்னியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் தானா. அவங்க மீது இந்த திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? நம்ம விஜய் மீது வேண்டுமானால் வழக்கு பதிவாங்க, உயிரிழப்புக்கு அவர் தான் காரணம், அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும், அவர் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு மூதாட்டியை பொறுத்த வரைக்கும் எதனால உயிரிழந்தாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம கூட இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கிறவங்களை தவிர்த்து இருக்கலாமா இல்லையா? திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுபவம் பெற்ற கட்சி. அப்போ போராட்டத்துக்கு யார் வருகின்றார்கள், அவருடைய உடல்நிலை என்ன என்பதை பற்றி கூட தெரியாது. வயதானவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கலாம், போனா கோழி பிரியாணி கொடுப்பாங்கன்னு கூட வந்திருக்கலாம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம சேர்க்க மாட்டாங்களோ, சம்பளம் கொடுக்க மாட்டாங்களோன்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் போராட்ட களத்தில் நிற்பதற்கான திறன் இருக்கிறதா? நம்ம போராட்டம் பண்றோம், அது என்னன்னு புரிந்து கொள்வதற்காவது இவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியா இருக்குதா, தகுதியா இருக்குதா பார்த்து கூட கூட்டு வந்துருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமாக வயதானவரை கூட்டு வந்து ஒரு பலியை கொடுத்துருக்காங்க திமுக காரங்க. நானும் ஏதாவது ஊடகத்தில் இந்த செய்தி வரும்னு பார்த்தேன், ஆனா எந்த செய்தியிலையும் வரல. அதனாலேயே நம்ம வந்து இதை சொல்ல வேண்டியதா இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம முதல்ல ஒரு தலைப்பு சொல்லியிருந்தோம், விளம்பரத்தில் கோட்டை விட்ட திமுக, வேதனையில் முதலமைச்சர். அது மட்டும் கிடையாது, நம்முடைய மோடியை பார்த்து காப்படித்தார்களா அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மோடிக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க. நம்ம நாட்டுக்காக விளையாடுறவங்களா இருக்கலாம், நம்ம நாட்டுக்காக எல்லையில போரிடுகின்றவங்களா இருக்கலாம், நம்ம நாட்டுக்காக புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றவங்களா இருக்கலாம், நம்ம நாட்டுக்காக புதிய கட்டமைப்புகளை உருவாக்குகின்றவங்களா இருக்கலாம், கட்டடங்கள் கட்டுறவங்களா இருக்கலாம். இப்படி நம்ம நாட்டுக்காக உழைக்கின்றவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உரிய மரியாதை செய்வாரு நம்ம மோடி. அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன, எப்படி எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வார். அது வந்து மோடி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடிக்கை. ஏன்னா உழைக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சாதான் நாம அவங்களுக்கான திட்டத்தை கொடுக்க முடியும். மோடியை பொறுத்த வரைக்கும் டீ வித்து கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கிறார். அதனால ஒரு ஏழையினுடைய கஷ்டம் இன்னொரு ஏழைக்கு தெரியறதுனால இதை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அவரு முதலமைச்சர் ஆகாதல இருந்தே வந்து இதை செஞ்சிட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஆன பிறகும் செஞ்சாரு, இப்ப பிரதமர் ஆன பிறகும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட சாதனையாளர்களை கூப்பிட்டு பாராட்டுவது வாடிக்கை. அதே மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வைப் வித் MKS அப்படின்ற ஒரு விளம்பர நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றார். ஏய், என்ன நீ விளம்பர நிகழ்ச்சின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அதை பார்க்கும்போது விளம்பரம் போலதான் இருந்தது எனக்கு, அதனால தான் அது விளம்பரம் நான் நினைச்சிட்டேன். ஏன்னா வைப் வித் MKS என்று சொல்லுகின்ற போது பக்காவா செட் போட்டு யாரை யாரை கூப்பிடணும், யார் யார் என்னென்ன பேசணும், என்னென்ன கேள்வி கேட்கணும், கேட்டாலும் எவ்வளவு நிமிஷம் பேசணும், இப்படி எல்லாவற்றையும் முன்னாடியே முடிவு செய்து விட்டு அங்க போய் உக்காந்துக்கிட்டு நான் கேள்வி கேட்கற மாதிரி கேட்பேன், நீ பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்லு அப்படின்னு இருந்தா அது விளம்பரம் இல்லாம வேற என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுலயும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலே ஏன் உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறாரு.
கேள்வியை கேட்பதற்கு முன்பாகவே இந்த கேள்வி தானே நீ கேட்கிற அப்படின்னு பதில் அவர் சொல்லி போடுறாரு. இந்த மாதிரி டேலண்ட்டை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி முதல்வர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்க முற்படுகின்றார்கள். நீ இந்த கேள்வி தானே கேட்கிற, நான் பதில் சொல்றேமா அப்படின்னு பதிலே சொல்லிடுறாரு. ஒரு பெண் எழுந்திருக்குது, நம்ம ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரைக்கும் நீ இந்த ஊர் தானே, இதுதானே உன் பேரு அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிடுறாரு. அந்த அளவுக்கு விளையாட்டு வீரர்களை நினைவில் வச்சிருக்கின்றாரா? எனக்கு புரியல. இல்ல எழுதி கொடுத்தவனை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா எழுந்திருக்கும், இந்த அம்மா இந்த ஊரு, இந்த கேள்விதான் கேட்கும் அப்படின்னு குறிப்பால சொல்லி வச்சாங்கன்னு தெரியல. முன்கூட்டியே எல்லாத்தையும் நம்ம முதல்வர் சொல்லி போடுறாரு. மொத்தத்துல அந்த விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் சரியா எடிட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லையா சார், அவங்க கேள்வி கேட்டு முடியட்டும், அதுக்கப்புறம் பதில் நீங்க அழிங்க. அவங்க கேட்க போற கேள்வியை முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு முதலிடை இழுத்துக்கிட்டு வருகின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே அடுத்த கேள்வி இந்த கேள்வி தானே அப்படின்னு சொல்லி நீங்களே பதில் அளித்தது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ ஏதாவது சொதப்பி விடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விளம்பரதாரர் நிகழ்ச்சியை நடத்திருக்கலாம். என்ன பண்றது? அதுல வந்து பாருங்க, இந்த ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் குறைகளை பற்றியும் முதலமைச்சர் கேட்கிறாரு. ஆனா யார் சொல்லுவாங்க முதலமைச்சருக்கு முன்பாக? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அண்ணாமலையோ உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியில என்ன குறை இருக்குது அப்படின்னு சொன்னா நிறைய இல்லையா என் ஆட்சியில அப்படின்னு முதல்வர் கேட்கின்ற அளவுக்கு பட்டியலிடுவாங்க. வந்திருக்கின்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், இரண்டாவது தமிழக அரசாங்கத்தின் மூலமாக பலன் பெற்றவர்கள். அவங்க எப்படி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, ஒரு கேள்வி, அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தினாலோ இல்ல விளையாட்டு துறை மூலமாகவோ யாராவது பலன் பெற்றிருந்தார்கள் என்றால் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன பலனை பெற்றிருக்கின்றாங்க என்ற விஷயங்களை சொல்றாங்க. அதனால்தான் சொன்னோம், நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. அதுக்காக இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துறாங்க. தவேக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சோழி முடிஞ்சிடும். நாமளும் நம்ம மகனை களத்தில் இறக்கியிருக்கோம். இப்படி இளைஞர் என்ற அடிப்படையில் நம்ம உதயநிதி அவர்களை இறக்கி இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு இளைஞர் கூட நம்ம கட்சிக்கு வரமாட்டான். நம்ம வேற ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சருடைய மருமகனுடைய ஏற்பாட்டில் வைபு வித் எம்கேஎஸ் என்று போட்டுட்டு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள், அதே மாதிரி பல விளையாட்டுகளை சாம்பியனான விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்வர் பதிலளித்திருந்தார். அந்த பதிலும் அந்த கேள்வியும் பார்க்கும் பொழுது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களா இருக்கலாம், இல்ல சாம்பியனான விளையாட்டு வீரர்களா இருக்கலாம், இந்த அரசாங்கத்தின் மூலமாக இவ்வளோ பலன் பெற்று இருக்கின்றோம், நீங்க மட்டும் ஆட்சியில் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு குழந்தைகள் சொல்லுகின்ற போது உண்மையாகவே விளம்பரமா இல்லைன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உண்மையா விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறது நிஜமா இருந்தா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? எங்களால என்னமா ஆக வேண்டி இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நன்மையும் தீமையும் பிறர் தர வரா. நல்லதோ கெட்டதோ இன்னொருத்த கொடுக்க முடியாது, நம்மளால தான் வருது. அதனால நீங்கெல்லாம் சாதனை மாணவர்கள். ரெண்டாவது, நீங்க திறமையானவர்கள். உங்க திறமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா பரிசுகளும் தான், நாங்க ஒன்றும் தரல. மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, விளையாட்டு வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அவங்களுக்கு என்ன வாரியா கொடுத்துட்டோம்? நாங்க யாருக்கு வாரி கொடுத்துருக்கிறோம்? திறமையானவர்கள், வெற்றியாளர்கள், உங்க உழைப்புக்கு கிடைச்சிருக்குது. அப்படிதான் நீங்க பார்க்கணுமே கண்டு திராவிட மாடல் ஆட்சி வாரி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய சாதனையும் நாட்டுக்கு செய்திருக்கின்ற தொண்டையும் நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி திராவிட மாடல் ஆட்சி தான் கொடுத்துச்சு, நீங்க எல்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏற்கனவே நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டி புகழ்ந்து பேசி வான் உச்சியில கொண்டு போய் வச்சிருக்கான். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி சாம்பியன்ஸையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த திமுக ஆட்சியை புகழ வேண்டும் என்பதற்காக விளம்பரதார நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. உண்மையாக இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏமா வருத்தப்படாதீங்க, நீங்க உழைச்சிங்க, நீங்க முன்னேறி இருக்கிறீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த அரசாங்கம் ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் எங்களாலேயே நடந்தது அப்படின்னு சொல்றது தப்புமா? அது உங்க உழைப்பையும் உங்களுடைய திறனையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு முதல்வராவது சொல்லியிருக்கணும். ஆனா யாரும் சொல்லல. அதாவது நாம உழைக்கிறோமோ இல்லையோ, நாம தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு யாராவது புகழ மாட்டாங்களா அப்படின்றது தான்
நம்ம முதலமைச்சருடைய எண்ணமா இருக்கிறது. கடைசியில் சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அவர்கள் கெடுத்துட்டாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாநில அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகரிச்சுட்டாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநில அரசாங்கத்துக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா 40% மாநில அரசாங்கம் கொடுக்கணும், 60% வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஐயா சாமி, இந்த மாதிரி வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டாங்களே, காந்தி பேரை எடுத்துட்டாங்களே அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல. அதனுடைய உண்மையான விஷயம் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வருகின்ற பொழுதே வந்து மாநில அரசாங்கம் 60% நிதியும் மத்திய அரசாங்கம் 40% நிதியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதே இருந்துதான். அப்போ எதுக்கு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கால்வாய் அப்படி இல்லைன்னா தூர்வாறுதல், அப்படி இல்லைன்னா புதுசாக கால்வாய் வெட்டுறது, இல்லை கட்டுமானங்கள் கட்டுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் 60% நிதி கொடுக்கும். 40% நிதி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, பாருங்க, ஒரு மாநிலத்துக்கு இத்தனை நாள் தான் வேலை, இத்தனை பேருக்கு தான் வேலை அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோலை தாண்டி நீங்க போனீங்கன்னா மாநில அரசாங்கம் 40% செலவழிக்கிட்டோம், நாம 60% செலவழிப்போம் அப்படின்னு திட்டம் ஏற்கனவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு, 2 கோடி வேலை நாட்கள், புரியுதுங்களா, அதுக்கு மட்டும் முழு நிதி. அதுக்கப்புறம் நீங்க வந்து வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ 60% கொடு, நான் 40% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு வச்சுங்களேன், ஃபுல் சம்பளத்திலிருந்து பாதி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம மொத்த நிதியை கொடுத்தா கூட இந்த திமுக அரசாங்கமானது அப்படியா மக்களிடையே கொண்டு போய் கொடுக்குது. 60% வந்து உழைக்கின்றவங்களுக்கு போது 40% ஊழல் பண்றாங்க. அதனால அந்த 40% ஊழல் பண்ற விஷயத்த நாம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதனால 60% தர நேர்மையா பயன்படுத்து, நீ ஊழல் பண்ணணும்னா உன் பண்ணத்தையே பண்ணிக்கிடாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, நம்ம 100% துட்டு கொடுத்தா கூட, ஆனா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 100% பணத்தையும் மக்களுக்கு கொடுக்காம ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து 25 நாள் 23 நாள் அப்படி வேலை கொடுத்துட்டு மோடி அரசாங்கத்துக்கிட்ட நாங்க பாருங்க நீங்க சொன்ன அந்த 2 கோடி வேலை நாட்களையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், மொத்த பணத்தையும் கொடுங்க அப்படின்னு ஏமாத்தி தின்றாங்களாம். சரியா வந்து பாத்தீங்கன்னா கணக்கு காட்டுவதே கிடையாதான். அதனால பல முறைகேடுகள் நடவதனால இதை மேம்படுத்த வேண்டும் என்பதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 100 நாள் என்பது 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றார்கள். நம்ம சிதம்பரம் அவர்கள் தானே மிகப்பெரிய அறிவாளி. அவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்தியாவில் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் இல்ல 125 நாள் வேலை கிடையாது, குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாரு. அப்ப காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்தாங்களா? பேரூராட்சி இருக்காது, நகராட்சிக்கு இருக்காது, மாநகராட்சி இருக்காது, அப்படித்தானே நீங்களும் கொண்டு வந்தீங்க. என்னவோ காங்கிரஸ் மட்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்த மாதிரியோ, மோடி மட்டும் சில மாவட்டத்துக்கு கொண்டு வந்த மாதிரியும் ஏன் பொய் சொல்றாங்கன்னு தெரியல. அதனால தேர்தல் நேரத்தில் மோடி எதிர்க்க வேண்டும். தன்னுடைய சாதனை எதுவும் சொல்ல முடியல திராவிட மாடல் ஆட்சியில். அதனால இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க உருட்டுட்டோம், ஆனா உண்மை என்ன என்பது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் விசிக நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலினுக்கு எதிராக கோஷம் போட்டார். புரியுதுங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.